ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். அது பேர் காஜா ஸ்வீட்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து 2 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒன்று மைதா மாவு, சர்க்கரை, அவ்வளோதான். ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ரொம்ப நல்ல ஸ்வீட்டுங்க. வீட்டில் இவ்வளோ நல்ல ஸ்வீட் செய்யும்போது நம்ம கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. அவ்வளோ அருமையான ஸ்வீட்டு. ஒரு 20 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப்போட மைதா சேர்த்துருக்கேன். அதுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுட்டு நல்லா மாவு எண்ணெயில் உளுத்தி விடணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. மாவு நல்லா உளுத்தணும். நல்லா உளுத்துனா தான் அந்த ஸ்வீட்டோட இது வந்து கிறிஸ்பினஸ் நல்லா வரும். எண்ணெயில் நல்லா மாவு உளுத்திடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசையும்போது நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் டைட்டாக, கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கட்டும். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா ஊறட்டும்னு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறணும். இது ஊறட்டும். அதுக்குள்ளே ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி போட்டு நாம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 15 நிமிஷம் இது கொதிக்கட்டும். எல்லாம் சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரிங் வரணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வரக்குள்ள 15 நிமிஷம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. நல்லா கொதி வந்துட்டு அது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். மாவு வந்து 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. திருப்பி இந்த மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி குட்டி குட்டி சைஸ் பால் சைஸில் நம்ம டிவைட் போர்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 5 உருண்டை வருது. அதனால ஒரு 5 லேயர் நம்ம இது மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தின்னாக இருக்கணும், ரொம்ப கனமாக வேண்டாம். தின் லேயராக இது மாதிரி எல்லாமே திரட்டி வச்சுக்கலாம். எல்லாம் 5 பீஸை திரட்டி வச்சுட்டுருக்குறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா லிக்விட் பதத்துக்கு நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம திரட்டி வச்ச மைதா மேலே இது அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இது மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் எண்ணெய் நல்லா கலந்து விட்டுட்டு எல்லாத்துக்கும் சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம இது வந்து போட்டு கலந்து விடணும். பாருங்கள், தட்டு விஷயத்து மேலே ஒன்று ஒன்றா போட்டு ஃபுல்லாக சைடில் எட்ஜஸ் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு மேலே போட்டு அந்த எத்தனை தட்டு வச்சுக்கணும் அத்தனையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கணும். பாருங்கள், எல்லாம் போட்டாச்சு. இப்போ உருட்டுக்கட்டையில் லேசாக உருட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக உருட்டிட்டு இது வந்து நம்ம இப்போ ரோல் பண்ண போகிறோம். ரோல் பண்ணிட்டு எட்ஜஸ்லேயே அதே மாதிரி அந்த மைதா பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் இழுத்து விடணும். அந்த சைடு இந்த சைடு உருட்டி விட்டு கொஞ்சம் லென்த்தியாக பண்ணி விடணும். லென்த்தியாக பண்ணிட்ட உடனே நம்ம ஒரு நைஃப் வச்சுட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது அது வந்து லேயராக வி ஷேப்பில் வரும். அந்த ஷேப்பு, அந்த ஸ்வீட்டு, காஜா ஸ்வீட்டு இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பில் நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஆனால் இந்த எண்ணெய் வந்து ஹை ஃப்ளேம் இருக்கவே கூடாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் போடவே வேண்டாம். பாருங்கள், லோ ஃப்ளேமில் இருக்குது. இதை நான் போட்டு பொன்னிறமாகிறதுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மைதான்றதுனால இது ஹை ஃப்ளேம் இருந்தால் மேலே கருக்கிட்டு உள்ளே வந்து அப்படியே மாமாவும் இருக்கும். அதனால தான் லோ ஃப்ளேமில் நாம் இது வந்து குக் பண்ணிக்கணும். லைட் ப்ரௌன் கலருக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் இது பாருங்கள், கலர்ஃபுல்லான காஜா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து சுகர் சிரப்பில் போட்டு நல்லா டிப் பண்ணிடணும். எல்லாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 10 நிமிஷம் இது அந்த சுகர் சிரப்பில் நல்லா ஊறட்டும். அப்போ வந்து இந்த காஜா ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். சூப்பரான டிஷ்ஷுங்க. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அற்புதமான ஸ்வீட்டு, சூப்பரான ஸ்வீட்டு. வீட்டிலே கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியான ஸ்வீட்டு வீட்டிலே தயார் செஞ்சுக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கார்னிஷுக்காக கொஞ்சமாக கோடம்பி, பிஸ்தா, பாதாம் எல்லாம் கட் பண்ணி தூவியிருக்கேன். பார்க்கவே அடடா இவ்வளோ சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா? நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். தேங்க்யூ.